இருக்கு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா தங்கராஜ் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எப்படியாவது மதி கூட இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில் இருக்கார். அதை போய் மதி கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி நம்ம 2 பேருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் அதுவே சால்வ் ஆகல. அதனால் அதுக்குள்ளே இது மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதி என்ன சொன்னாலும் அதை பற்றி சுரேஷ் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை. இன்றைக்கி நடந்தே ஆகணும், நீ என்ன தான் பண்ணுறன்னு பார்த்துடலாம், நீயே நானான்னு இன்றைக்கி பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா மதியை கம்பல் பண்ணுறாரு. ஆனால் மதிக்கு அது ஒத்து வர மாதிரி தெரியல. உடனே ரொம்ப கோவமாகி கத்த ஆரம்பிச்சிடறாரு. மதியம் எவ்வளோ சொல்கிறாங்க, கத்தாதீங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கத்துற கத்துல எல்லாம் எழுந்துச்சு வந்துடுவாங்க, அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அசிங்கம் தானே, பரவாயில்லடி, யார் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன், நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. என்னடா ஒரே சத்தமாக இருக்குது, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. மதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்னடி சின்ன பிரச்சனை, வாடி வெளியிலன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டு உடனே கத்த ஆரம்பிச்சிடாரு. அந்த சவுண்டு கேட்டுட்டு பாக்கியராஜும் மலர்லாம் வந்துடுறாங்க. அவங்க அப்பாவும் எழுந்துச்சு வந்துடுறாரு. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை, ஒரு நாள் கூட சண்டை போடாமல் இருக்க மாட்டீங்களா, உங்களால் எங்கள் தூக்கமே கெட்டு போச்சு, ஒரு நாள் கூட எங்களால் நிம்மதியாக தூங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இவளால் தான்ப்பா, இவளால் என் வாழ்க்கையும் போச்சு, நிம்மதி போச்சு, நான் சொல்கிறது எதையும் அவள் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் கத்துறீங்க, கத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கன்னத்துலேயே அரைஞ்சிடுறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா சுரேஷை அரைஞ்சிடுறாங்க. எல்லாரும் இன்னமும் ஷாக் ஆகிடுறாங்க. மலர்லேருந்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பெரிய பிரச்சனையாக்கிடுறாங்க. அது எப்படி நீ ஒரு கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கலாம், அவன் உன்னை அடித்தாலும் நீ எப்படி திருப்பி அடிக்கலான்ற மாதிரி கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் தானே என்னை அடித்தார், என்னை அடிக்கிறதுக்கு அவருக்கு யார் உரிமை தந்ததுன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவன் உன்னை கட்டின புருஷன்டி, அவன் அடிக்கலாம், ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டான், அவன் பண்ணது தப்பு தான், அதுக்கு நீ எப்படி அடிப்பேன்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதியை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி ரொம்பவே மதியை திட்டுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் மலராலையும் பார்த்தீங்கன்னா மதிக்கு சப்போர்ட் பண்ண முடியல, அவங்களும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வரைக்கும் போயிடுது. தங்கராஜ் நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ண கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேணான்ற மாதிரி ராகவன் சொல்லிடுறாரு. எப்போ நீ என் பையனை கை நீட்டி அடிச்சியோ இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லு, இதுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டுக்கு தேவையில்லை, வாழை வெட்டி உங்கள் வீட்டிலே போய் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, நம்ம கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ வாயை மூடுறா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எப்போ அவள் கை நீட்டி அடித்தாலும் நாளைக்கு எங்களையும் அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம், இதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டுக்கு தேவையில்லை, இந்த குடும்பத்துக்கு ஏற்றவ அவள் கிடையாது, சாவகாசமே இன்றைக்கி நமக்கு வேணாம், அவங்க அப்பா அம்மா வந்து அவளை கூட்டிகிட்டு போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.